இனியா ஹோட்டலை விட்டு வெளியே வந்து மனசுக்குள்ள ஏதோ ஒரு துயரம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆகாஷ் அவங்க கிட்ட வந்து பேசுறாரு. நீ எப்படி இருக்க, ஓகேவா இருக்கியா அப்படின்னு பரிவோடு விசாரிக்கிறாரு. அதுக்கு இனியா, எனக்கே என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு மனசு உடைந்த குரலில் சொல்றாங்க. இவங்க 2 பேரும் வெளியில நின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா நிதிஷ் அங்க வந்து இவங்க பேசுறத பாத்துடுறான். அவனுடைய முகத்தில் திடீரென கோபம் கொப்பளித்தது, கண்கள் சிவந்தன. அப்போ ஆகாஷ் இனியா கிட்ட, உனக்கு ஒரு ஃப்ரெண்டா எப்பவுமே நான் இருப்பேன். என்ன மனசு விட்டு பேசணும்னாலும் என்கிட்ட பேசுன்னு ஆறுதலாக சொல்றாரு. இனியாவும் அதை கேட்டுட்டு எனக்கு தெரியும் ஆகாஷ்னு சற்று நிம்மதியடைந்த குரலில் சொல்றாங்க. இவங்க 2 பேரும் மறுபடியும் ஹோட்டலுக்குள்ள நுழைய போகும்போது கரெக்டா நிதிஷ் அங்க வந்துடுறான். அவனை பார்த்ததும் இனியாவுக்கு ஒரே அதிர்ச்சி, உடல் சிலிர்த்து போனது. நிதிஷ் இனியா கிட்ட, உன்னை தேடி ஆபீஸ் போனேன். அங்க இல்லனா நேரா இங்கதான் வருவன் எனக்கு தெரியும். அதான் இங்க வந்தேன். தினமும் உன் பழைய காதலனை பார்க்க இங்க வந்துடுறன்னு ஆபாசமாக கேவலமாக கண்டமேனிக்கு பேச ஆரம்பிக்கிறான். இதனால கடுப்பான இனியா மரியாதையா பேசுன்னு உறுதியான குரலில் சொல்றாங்க. ஆனா அவன் அதையெல்லாம் கேட்காம, நீ வா போகலாம்னு இனியாவோட கையை பிடிச்சு இழுக்கிறான். அவன் கையை பிடித்ததும் இனியா திகைத்து போனாள். பிரச்சனை பெருசாகவும் செல்வி உட்பட அங்க கூட்டம் கூடிடுது. செல்வி அவனை அமைதியா அங்கிருந்து போகச் சொல்ல, அவன் நீங்கதானா அந்த வேலைக்காரி? உங்க பையன் என் பொண்டாட்டி கூட பேசிட்டு இருப்பான். நான் பார்த்துட்டு அமைதியா இருப்பேனான்னு அதிகாரமாக கேட்கிறான். அப்புறம் இனியா கிட்ட, நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம உன் பழைய காதலனோட திரும்பி சேர்ந்து வாழ்றதை பத்தி யோசிக்கிறியான்னு குத்தலான தொனியில் கேட்கிறான். அவன் அநாகரிகமா பேசிட்டு இனியாவோட கைய புடிச்சு இழுக்கும்போது சரியான நேரத்துல நம்ம பாக்யா அக்கா அங்க வர்றாங்க. பாக்யா கோபமும் ஆதங்கமுமாக நிதிஷை பார்க்கிறார். பாக்யா இனியா கையை விடுன்னு உரிமையது போல் சத்தம் போடுறாங்க. அப்போதும் நிதிஷ், என்னை விட இந்த சர்வன்ட் பையன் எந்த விதத்துல உயர்ந்தவன் ஆகிட்டான்? என்னை கழட்டி விட்டுட்டு அவனோட கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்களா என்ன எகத்தாளமாக கேட்கிறான். இனியாவோட கேரக்டர் பற்றியும் பேச பாக்யா அடங்காத கோபத்தில் டென்ஷன் ஆகி, என் பொண்ணை பத்தி நீ பேச வேண்டியது இல்லை. போதைப் பொருள்ல 2 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் நீ. உன்னை நம்பி என் பொண்ணை அனுப்பணுமான்னு அடிச்சு பேசுறது போல பதிலடி கொடுக்கறாங்க. இதையெல்லாம் அங்க இருந்தவங்க வீடியோ எடுக்கறாங்க. அதே சமயத்துல அங்க வந்த கவுன்சிலர், சிஸ்டர் கிட்ட என்னடா பிரச்சனை பண்ற போடான்னு மண்டையில தட்டி அனுப்பி வைக்கிறாரு. பாக்யா வீட்டுக்கு வந்து நடந்த விஷயங்களை சொல்றாங்க. இதை கேட்டதும் செழியன், எழில் 2 பேரும் ஆத்திரமடைந்து போலீஸ்ல புகார் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா ஈஸ்வரி இன்னும் ஸ்டேஷனுக்கு தான் இனியாவை அழைச்சிட்டு போகலை. அங்கேயும் போகணுமான்னு பயத்திலும் ஆதங்கத்திலும் சொல்றாங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? இந்த சூழ்நிலையில போலீஸ்ல புகார் கொடுக்கலாமா? கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் வெளியில போறதா சொல்லிட்டு எழிலும் செழியனும் கிளம்பி போறாங்க. நேரா சுதாகர் வீட்டுக்கு போய் வாசல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிதிஷ் கார்ல இருந்து இறங்கி வந்து, உங்க தங்கச்சியை கையும் களவுமா பிடிச்சது தெரிஞ்சு வந்தீங்களா? அவளை ஏத்துக்க சொல்லி கெஞ்சி வந்தீங்களான்னு வெற்றி களிப்புடன் கேட்கிறான். அப்போ பிளார்னு ஓங்கி ஒன்னு வைக்கிறான் எழில். செழியனும் அவனுடன் சேர்ந்து அடிக்க நிதிஷை பொளந்து கட்டுறாங்க. நிதிஷ் வலியால் துடித்தான். அவன் முகத்தில் பயம் அப்பிக்கொண்டது. சத்தம் கேட்டு சுதாகரும் சந்திரிகாவும் வர்றாங்க. சுதாகர் முகத்தில் ஒருவித பதட்டமும் கோபமும் கலந்திருந்தது. சந்திரிகா பதறிப்போய் தன் மகனை பார்க்கிறாள். சுற்றியிருந்தவங்களும் வந்து தடுக்கிறாங்க. எழில் கூட்டத்தை பார்த்து, என் தங்கச்சி கிட்ட பிரச்சனை பண்ணுவான், பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்வீங்களா?ன்னு ஆவேசமாக கேட்கிறான். உடனே சுதாகர், நடந்த பிரச்சனைக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என் பையனை விட்டுடுங்க,ன்னு பணிந்து கெஞ்சும் தொனியில் சொல்றாரு. அதுக்கப்புறம் நிதிஷை கடுமையா எச்சரிச்சுட்டு எழிலும் செழியனும் கிளம்புறாங்க. அதன் பின்னர் சந்திரிகா, என் பையனை அடிக்கிறதை பார்த்து சந்தோஷப்படுறீங்களான்னு கோபமும் ஆத்திரமுமாக சுதாகர் கிட்ட கேட்கிறாங்க. இனிமேல் இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்னு ஆவேசமா சொல்றாங்க. அதன்படி கமிஷனர் ஆபீஸ்ல புகார் கொடுக்கறாங்க. சந்திரிகாவின் முகத்தில் ஒருவித வன்மமும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணமும் தென்பட்டது. அதுக்கப்புறம் கோபிக்கு போன் பண்ணி பாக்யா, செழியன், எழில அழைச்சிட்டு கமிஷனர் ஆபீஸ் வர சொல்றாங்க. கோபிக்கு நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து சற்று கலக்கம் ஏற்பட்டது. இதை பத்தி உங்க கருத்து என்ன? பாக்யலட்சுமி குடும்பத்தினர் செய்ய போறது என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. பாக்யலட்சுமி குடும்பத்தினர் இனி என்ன செய்ய போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.